நாடு முழுக்கும் கடும் கண்டனம் எழுந்த நிலையில் நடிகர் விஜயின் தாவேகாவின் சார்பில் உயர்நீதிமன்ற நீதியரசர் தண்டபாணி அவர்கள் முன்னிலையில் ஒரு முறையீடு வைக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரியுள்ளார்கள். அதுவும் குறிப்பாக இந்த கரூரில் நடந்த சம்பவத்திற்கு காரணமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள திரு மதியழகன், அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், அதேபோல் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி அதேபோல் அறிவழகன் மற்றும் சிடி நிர்மல்குமார் இவர்கள் சார்பில் ஒரு முறையீடு வைக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில். இதை கேட்ட நீதிபதி தண்டபாணி அவர்கள் இந்த வழக்கை நாளை எடுத்துக்கொள்வதாகவும் ஒரு மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிப்பதாகவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்து மேலும் விவரங்களை வழங்க நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர், நம்மளுடைய செய்தியாளர் திரு ரமேஷ்குமார் அவர்கள். இந்த சம்பவத்தை பொறுத்தளவு இந்த ஒரு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் தண்டபாணி அமர்வு முன்பு இன்றைக்கு தாவேகா சார்பில் தாவேகா அவருடைய வழக்கறிஞர் அணி செயலாளர் அறிவழகன், அதே போல பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் வந்துதான் முறையிட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் சென்னை மதுரை கரூரில் நடைபெற்றதுனால இந்த சம்பவம் இது மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு உட்பட்ட நீதித்துறை எல்லைக்கு உட்பட்டது. அதன் அடிப்படையில வருகிற ஆயுத பூஜை விடுமுறை என்பதனால சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் விடுமுறை என்பதனால அவசர கால நீதிமன்றம் மட்டும் செயல்படும். அப்போது அவசர கால வழக்குகளை விசாரிப்பதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை தாங்கி நடத்துவது நீதிபதி தண்டபாணி மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அமர்வு தான். எனவே அந்த அமர்வு முன்பு முறையிடுவதற்காக அவர் ரயில்வே இல்லத்தில் உள்ள நீதிபதி தண்டபாணி அமர்வு முன்பு 21 ஆஜரானார்கள். ஆஜராகி இந்த சம்பவம் குறித்து விவரித்தார்கள். விவரித்தது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவத்தின் போது கல்வீச்சு நடந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். போலீஸ் தடியடி நடத்தினார்கள் என்றும் இதில் நிறைய சதி இருக்கிறது, இது குறித்தெல்லாம் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று முறையிட்டார்கள். இதையடுத்து நீதிபதி இதை நீங்கள் மனுவாக தாக்கல் செய்யுங்கள், நான் விசாரிக்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக நீதிபதி ஜோதிராமனுடன் அனுமதியும் பெற்றுவிட்டு நீதிபதி நாளை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில நீங்கள் மனுவாக தாக்கல் செய்யுங்கள், நான் 2:15 மணிக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நாளைக்கு 2:15 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அப்போதுதான் இந்த வாத பிரதிவாதம் என்பது முழுமையாக முன்வைக்கப்படும். இவர்கள் தரப்பில் என்ன வாதம் என்பது முன்வைக்கப்படும். பொதுவாக இன்றைக்கு அவர்கள் செய்த குற்றச்சாட்டு என்றால் இதுல ஒரு பின்னணி, ஒரு சதி இருக்கிறதன் காரணத்தினால்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. நாங்கள் கேட்ட இடத்தை விட வேறு இடத்தில் தான் இவர்கள் அனுமதி அளித்தார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்தார்கள். இருந்தபோதும் இதுபோல முழுமையான வாதத்தை நாளை உயர்நீதிமன்றத்தின் முன் வைத்த பின்பு அதற்கு தமிழக அரசு, குறிப்பாக காவல்துறை தரப்பில் என்ன பதில் சொல்லப்படுகிறது என்ற இருதரப்பு வாதத்தை கேட்ட பின்புதான் நீதிபதி இதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிப்பார். அதன் பின்புதான் இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப்படும் என்பது தெரிய வரும். திரு ரமேஷ்குமார், ஏற்கனவே திரு நீதியரசர் சதீஷ்குமார் கடந்த 18ஆம் தேதி இது சம்பந்தமாக தாவேகாவிற்கு அனுமதி அளிப்பது சம்பந்தமாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதில் அவர்கள் ஒரு டெபாசிட்டாக, ஒரு காஷன் டெபாசிட்டாக அந்த கட்சியிலிருந்து பெற வேண்டும். ஏன்னால் தொடர்ந்து பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கிறோம். அதனால் இதுக்கு ஏற்கக்கூடிய பாதிப்புகளை அந்த கட்சியிலிருந்து வசூல் செய்ய வேண்டும், பல புதிய வழிமுறைகளை மாநில அரசு வகுக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷனாகத்தான் ஒரு ஒப்புதல் கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலேயே காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளை விதித்து தான் அவங்களுக்கு இந்த பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த கரூர் நாமக்கல் கூட்டங்களுக்கெல்லாம் கூட்டங்கள் நடத்துவதற்கு, விஜயோடைய அந்த பிரச்சார கூட்டங்களுக்கு. அப்போ இந்த ஏற்கனவே குறிப்பிட்ட மாநில அரசோ அல்லது உயர்நீதிமன்றம் குறிப்பிட்ட ஆணையில் குறிப்பிட்ட விஷயங்களை எவ்வாறு ஏதாவது மீறி இருக்கார்கள் என்பது தென்படுகிறதா நேற்றைய கூட்டத்தில்? இல்லை அதுபோல இல்லை அதையெல்லாம் மீறவில்லை என்ற வாதத்தை ஏதாவது இன்னைக்கு நீதியரசர் தண்டபாணி முன்னிலையில் அவர்கள் இந்த ரெப்ரசன்டேஷன் வச்சப்போ சொல்லியிருக்காங்களாங்க? அதாவது ஏற்கனவே இந்த வழக்கினுடைய நம்ம பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த திருச்சி பிரச்சார கூட்டத்தை ஆரம்பித்த பின்பு அதன் பிறகு அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல அவங்க சனிக்கிழமை தோறும் அந்த பிரச்சாரம் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்ட போது காவல்துறை ஒரு கடுமையான நிபந்தனை விதிக்கிறது, மற்ற கட்சிகளுக்கு விதிக்காத நிபந்தனை எல்லாம் விதிக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைத்துதான். எனவே அனைத்து மாவட்ட அந்த காவல்துறை அதிகாரிகளும் டிஜிபி ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், நிபந்தனைகளை எளிமையான பிறப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறிதான் அவர்கள் அந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கை விசாரிக்கும் போதுதான் தமிழக அரசு சார்பில் குறிப்பாக காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எப்படியெல்லாம் விதிமீறல் நடைபெற்றுள்ளது என்பது போட்டோ ஆதாரத்துடன், புகைப்பட ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு எடுத்துரைத்தார். அதற்கு தான் நீதிபதி அப்போதே கடுமையான கண்டனங்களையும் அதிருப்திகளையும் வெளிப்படுத்தினார். அதாவது என்ன சொன்னார் என்றால், இது போல நிபந்தனைகள் எல்லாம் நீங்க அனைத்து கட்சிகளுக்கு தானே விதிக்கப்படுகிறது என்ற கேள்வியை முன்வைத்தார்.
அது மட்டும் இல்லாமல் நீங்க தலைவராக இருக்கும் நீங்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும், சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கு இழப்பீடு வசூலிக்கப்படுகிறதா இல்லை என்றால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட நேரிடும் எனலாம் கடுமையான எச்சரிக்கைகள் எல்லாம் விடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக நீங்க அனைத்து கட்சிகளுக்கு பொருந்தும் வகையில தான் நீங்க ஒரு விதிமுறை வகுங்கள், ஒரு இழப்பீடு பெறும் வகையில எப்படி ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு அரசிடம் கான்ட்ராக்ட் பெறும்போது எப்படி ஒரு டெபாசிட் தொகை பெறப்படுகிறதோ அது போல நீங்கள் ஒரு விதிமுறைகளை வகுத்து நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டிருந்தார். கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது அரசு அதுக்கான கால அவகாசத்தை கேட்டது. ஏனென்றால் இது தொடர்பாக அனைத்து கட்சி சம்பந்தப்பட்டது என்பதனால நாங்கள் அனைத்து கட்சியும் கேட்ட பின்புதான் இது குறித்து ஒரு முடிவு எடுக்க முடியும். எனவே நாங்கள் அதை விட்டு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் தான் வழக்கு விசாரணை அடுத்த அக்டோபர் மாதம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பின்புதான் தற்போது இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்தின் போது இன்றைக்கு அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்றால் இதுல நாங்கள் கேட்ட இடத்தை, அதாவது ஏற்கனவே கேட்ட இடத்தை தராமல் வேறு இடத்தை கொடுத்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் தடியடி நடந்தது, கல்வீச்சு நடந்தது, இது பின்னணியில சதி இருக்கிறது என்ற ரீதியில அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வரும்போது கட்டாயம் இந்த காவல்துறை தரப்புல ஏற்கனவே நீதிபதி சதீஷ்குமார் முன்பு நடைபெற்ற அந்த வழக்கினுடைய விசாரணை விவரங்கள், அதனுடைய தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் எல்லாத்தையும் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த நிலுவையில் உள்ள வழக்கையும் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டிதான் நாளைக்கு அந்த வாதம் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பல்வேறு நிபந்தனைகள் எதுக்காக விதிக்கப்படுகிறது என்பதை ஏற்கனவே நீதிபதி முன்பு தமிழக அரசு விளக்கி இருந்தது. ஏன்னா அதுக்கான ஆதாரங்களை எப்படியெல்லாம் விதிமீறல்கள் நடைபெற்றது என்ற அந்த ஆதாரத்தையும் தாக்கல் செய்து அப்போதே குறுக்கிட்ட நீதிபதி பெண்கள் கர்ப்பிணிகளை நீங்கள் ஏன் வரவழைக்கிறீர்கள், நீங்கள் சொல்லக்கூடாதா, தலைவர் என்ற முறையில் அவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லாம் நீதிபதி சதீஷ்குமார் எழுப்பி கண்டனங்களை எல்லாம் பதிவு செய்திருந்தார். ஆக இந்த வழக்கினுடைய வாதமும் அங்கு நாளை நடைபெறக்கூடிய வழக்கில் அது பிரதிபலிக்கும். நன்றி நன்றி ரமேஷ்குமார். மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள்ட்ட இதை குறித்து நாங்கள் மென்ஷன் பண்ணோம். நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றது கோர்ட்டு விசாரணை இருக்குது, அதனால் அது மற்றதை பற்றி நான் டீட்டெயில் பேச வேண்டாம். நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு நாங்கள் கொடுத்த கோரிக்கையை கொடுத்து அந்த பெட்டிஷன் கொடுத்து நாளைக்கு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்கிறோம். இல்லை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா ஃபைலிங்கில் இருக்குது. நாளைக்கு இல்ல நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எங்களுடைய கருத்தை நான் தெரிவிப்போம். நாளைக்கு மதியத்துக்கு மேலே தெரிவிப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.